வேத வினா கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 50 கேள்வி பதில்கள். கேள்வி 1. கலாத்தியர் கண்களுக்கு முன் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது யார்? இயேசு கிறிஸ்து. கேள்வி 2. கலாத்தியர் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறார்கள் என்று பவுல் எழுதுகிறார்? ஒன்றாயிருக்கிறார்கள். கேள்வி 3. கலாத்தியர் பட்ட அத்தனை பாடுகளும் எப்படி போயிற்று என்று பவுல் சொல்லுகிறார்? வீணாய் போயிற்று. கேள்வி 4. டேஷ் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. விசுவாசம். கேள்வி 5. தேவன் விசுவாசத்தினாலே யாரை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டதாக பவுல் எழுதுகிறார்? புறஜாதிகளை. கேள்வி 6. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் எதன் கீழ் அடைத்து போட்டது?
பாவத்தின் கீழ். கேள்வி 7. விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே என்ன செய்யப்படுகிறார்கள்? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கேள்வி 8. வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் நியாயப்பிரமாணமானது எதன் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது? அக்கிரமங்களின் நிமித்தமாக. கேள்வி 9. எது விசுவாசத்திற்குரியதல்ல என்று பவுல் குறிப்பிடுகிறார்? நியாயப்பிரமாணம். கேள்வி 10. கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்டது எது? உடன்படிக்கை. கேள்வி 11. ஆபிரகாமுக்கு உண்டான டேஷ் இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆயிற்று. ஆசீர்வாதம். கேள்வி 12. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக கலாத்தியர் கண்களுக்கு முன் வெளிப்படுத்தப்பட்டிருந்தார்? சிலுவையில் அறையப்பட்டவராக.
கேள்வி 13. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் யாருடைய சந்ததியாராயும் இருக்கிறீர்கள் என்று பவுல் குறிப்பிடுகிறார்? ஆபிரகாமின் கேள்வி 14. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ டேஷ் எதினாலே ஆவியை பெற்றீர்கள் என்று பவுல் கலாத்தியரிடம் கேட்கிறார். விசுவாச கேள்வியினாலேயோ? கேள்வி 15. டேஷ் கிரேக்கன் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். யூதன் என்றும் கேள்வி 16. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு டேஷ் அளித்து உங்களுக்குள்ளே டேஷ் நடப்பிக்கிறவர். ஆவியை, அற்புதங்களை. கேள்வி 17. கிறிஸ்துவுக்குள்ளாக டேஷ் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே என்று பவுல் கூறுகிறார். ஞான ஸ்நானம். கேள்வி 18. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் எதற்குட்பட்டிருக்கிறார்கள்? சாபத்திற்கு. கேள்வி 19. டேஷ் வருகிறதற்கு முன்னே
வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். விசுவாசம். கேள்வி 20. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் டேஷ் வெளியரங்கமாய் இருக்கிறது. நீதிமான் ஆகிறதில்லை என்பது. கேள்வி 21. டேஷ் ஒருவனுக்குரியவன் அல்ல, டேஷ் ஒருவர். மத்தியஸ்தன் தேவனோ? கேள்வி 22. நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியது அல்ல, அவைகளை செய்கிற டேஷ் அவைகளால் பிழைப்பான். மனுஷனே. கேள்வி 23. எத்தனை வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை தள்ள மாட்டாது என்று பவுல் கூறுகிறார். நானூற்று 30. கேள்வி 24. எதிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. மரத்திலே. கேள்வி 25. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் டேஷ் பண்ணப்பட்டன.
வாக்குத்தத்தங்கள். கேள்வி 26. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் எதினாலே பெறும்படியாக பவுல் எழுதுகிறார்? விசுவாசத்தினாலே. கேள்வி 27. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக கலாத்தியர் கண்களுக்கு முன் எப்படி அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார்? பிரத்யட்சமாய். கேள்வி 28. அடிமை என்றும் டேஷ் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். சுயாதீனன் என்றுமில்லை. கேள்வி 29. கலாத்தியர் எதினாலே ஆரம்பம் பண்ணினதாக பவுல் குறிப்பிடுகிறார்? ஆவியினாலே. கேள்வி 30. நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற டேஷ் இருந்தது. உபாத்தியாய். கேள்வி 31. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டது? நீதியாக.
32. எது தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே என்று பவுல் குறிப்பிடுகிறார். நியாயப்பிரமாணம். கேள்வி 33. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. சபிக்கப்பட்டவன். கேள்வி 34. எது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. சுதந்திரமானது. கேள்வி 35. எதினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினாலே. கேள்வி 36. ஆபிரகாமுடைய சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிற அந்த சந்ததி யார்? கிறிஸ்துவே. கேள்வி 37. நமக்காக சாபமானது யார்? கிறிஸ்து. கேள்வி 38. சகோதரரே, டேஷ் முறைமையின்படி
சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். மனுஷர். கேள்வி 39. நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று பவுல் யாரிடம் கேட்கிறார்? கலாத்தியரிடம். கேள்வி 40. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே டேஷ் இருக்கிறீர்கள். சுதந்திரராயும். கேள்வி 41. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது டேஷ் முடிவு பெறப் போகிறீர்களோ என்று பவுல் கலாத்தியரிடம் கேட்கிறார். மாம்சத்தினாலே. கேள்வி 42. யார் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று பவுல் கூறுகிறார்? விசுவாச மார்க்கத்தார்கள். கேள்வி 43. நாம் விசுவாசத்தினாலே எப்படி ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நீதிமான்களாக்கப்படுவதற்கு. கேள்வி 44. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு வேதம் எப்படி முன்னறிவித்தது?
சுவிசேஷமாய். கேள்வி 45. டேஷ் கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் டேஷ் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே என்று பவுல் கூறுகிறார். உயிரை நீதியானது. கேள்வி 46. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை டேஷ். நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கேள்வி 47. தேவன் சுதந்திரத்தை ஆபிரகாமுக்கு எதினாலே அருளி செய்தார்? வாக்கு தத்தத்தினாலே. கேள்வி 48. மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் டேஷ் அதனோடே ஒன்றையும் டேஷ் என்று பவுல் எழுதுகிறார். தள்ளுகிறதும் இல்லை, கூட்டுகிறதும் இல்லை. கேள்வி 49. கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை டேஷ். வியர்த்தமாக்க மாட்டாது. கேள்வி 50. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே டேஷ். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே.